சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது மரியமெர்சி. திருச்சி காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் திருவாரூர் கீழத்தெரு மேலவாசலை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் திருச்சி மண்டல காவல் அதிகாரியிடம் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் 7/2/2025 அன்று சுமார் மாலை 5 மணி அளவில் என் சகோதரியின் கணவர் தாயாளன் என் வீட்டின் அபகரிக்கும் நோக்கத்தில் என் வீட்டில் உள்ளே அத்துமீறி நுழைந்து என்னை அடிக்க பாய்ந்தார். உன்னை குடும்பத்தோடு எரித்து விடுவதாக மிரட்டி சென்றார். 10/2/2025 அன்று என் வீட்டின் கண்காணிப்பு கேமராவை அவரும் மற்ற நபர்களை சேர்த்து அடித்து சேதப்படுத்தினார்கள். கடந்த 11/2/2025 அன்று காலை தயாளன், மோகனசெல்வம், நரேந்திரன், வீரபாண்டியன் மற்றும் பன்னீர் மகன் ஆகியோர் என் வீட்டு ஜன்னலை அழித்து சேதப்படுத்தினார்கள். எனவே என் மனைவி அவசர எண் 100க்கு தொடர்பு கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீண்டும் சுமார் காலை 11 மணியளவில் மேற்படி நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆயுதங்களுடன் வந்து என் மனைவியையும் என் குழந்தைகளையும் கொல்லப் போகிறேன் என்று சொல்லி வீட்டு கதவை உடைக்க ஆரம்பித்தனர். நான் வாட்ஸ்அப் மூலம் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு புகார் அனுப்பினேன். உடனடியாக இன்ஸ்பெக்டர் வந்து பார்வையிட்டார். வீட்டை உடைத்து சேதப்படுத்தி என் மனைவியும் என் குழந்தைகளை மிரட்டியதற்கு வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் மன்னார்குடி காவல் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யவில்லை. பிறகு நான் ஆன்லைனில் புகார் செய்தும் அந்த புகாரில் உள்ளவருக்கு எந்த சம்பவமும் நடைபெறவில்லை. காவல் உதவி ஆய்வாளர் திரு வேலாயுதம் முடித்து விட்டார். ஆகையால் என் வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு என்னையும் என் குடும்பத்தையும் தாக்க முயன்ற கொலை மிரட்டல் விடுத்த என் வீட்டையும் கண்காணிப்பு கேமராவையும் சேதப்படுத்திய நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் முகமது கௌசேன். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்த கர்நாடக உள்துறை அமைச்சர் மாண்புமிகு பரமேஸ்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எம். சரவணன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் சுபசோமு, மாநில பேச்சாளர் சிவாஜி சண்முகம், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சரவணன், LIC ஜெயராம், மலைக்கோட்டை சேகர், விக்டர், நிர்மல்குமார், கோகுல், தியாகராஜன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜயோகானந்த். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி ஆதனூரில் புனித சந்தியாகப்பர் ஆலய ஆண்டு பெருந்திருவிழா நடைபெற்றது. புனித அன்னாள் தேவாலய பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கியசாமி துறை அடிகளார் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றினார். அருட்கண்ணியர்கள், சபை நிர்வாகிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் திருப்பலியில் கலந்து கொண்டனர். திருப்பலி நிறைவில் அன்பின் விருந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. ஆதனூர் கிராமத்தை புனிதர் சந்தியாகப்பர் வெள்ளை குதிரையில் செந்நிற சிலுவை கொடி பிடித்த இரவு நேரத்தில் கிராம மக்களையும் விவசாயிகளையும் காத்து வருகிறார் என்பது கிராமத்தினரின் நம்பிக்கை. பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை புனித சந்தியாகப்பரிடம் வைக்க அது உடனே நிறைவேற்றப்படுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். மேலும் ஆண்டு திருவிழாவில் கலந்து கொண்டு வேண்டுதல் வைத்து அன்பின் உணவை சாப்பிட்டால் உடலில் உள்ள நோய்கள் குணமாகும் என்பது கூடுதல் சிறப்பாகும். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி காந்தி பூங்கா அருகில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் ஆர். காமராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற விழாவிற்கு தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் தலைமை வகித்தார். பேராவூரணி பேரூர் கழக செயலாளர் MS நீலகண்டன் அனைவரையும் வரவேற்று பேசினார். ஒன்றிய கழக செயலாளர்கள் R. மதியழகன், துரைமாணிக்கம், கோவி இளங்கோ, KS அருணாச்சலம், மலை முருகேசன், முன்னாள் பேராவூரணி ஒன்றிய பெருந்தலைவர் R. சசிகலா, ரவிசங்கர், சேது பவாசுத்திரம், தெற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் K. பாலு, பேராவூரணி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் VP ஞானபண்டிதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தையல் மிஷின், தென்கன்றுகள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் K. அடைக்கலம் அனைவருக்கும் நன்றி கூறி பேசினார். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேதகுஞ்சருளன். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் ஆறுமுகம் பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அறிவெளி நகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பல்சமய நட்புறவு கழக மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சேட்டபாய் தலைமையில் மாநில தலைவர் ஷாஜகான், செயலாளர் அகீம், இளைஞரணி செயலாளர் உஷேன், மாநகர வர்த்தக அணி செயலாளர் அனிபா, மாவட்ட தலைமை கழக பேச்சாளர் கருப்புசாமி, பாண்டி, மாநகர பொருளாளர் சேட், அறிவொளி நகர் ஒன்றிய பொறுப்பாளர் முகமது அலி, மீரான்பாய், மைதீன்பாய், பாஷா, வேலுசாமி, ஹைவேஸ் மணி மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கௌஸ். இந்த தருணத்தில் புரட்சி தலைவி அம்மாவை தமிழகத்தில் உள்ள 7.5 கோடி மக்களும்
ஒவ்வொரு நிமிடமும் எண்ணி பார்க்கக்கூடிய தருணமாக இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிங்கப்பெண் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலம் மீண்டும் வராதா என்று தமிழக மக்கள் ஏங்கும் அளவுக்கு இன்றைய கால சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும், வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், வேலையில்லா திண்டாட்டம் நீக்கப்பட வேண்டும், பொருளாதாரம் வளர்ச்சி பெற வேண்டும், அனைத்து துறைகளும் முன்னேற்றம் பெற வேண்டும், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைய 77வது ஆண்டு பிறந்த நாளை நாம் அனைவரும் நினைவு கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அருள்மிகு காளியம்மன் கோவில் பூச்சாற்றுதல் நடைபெற்று திருவிழா கோலம் பூண்டுள்ளது. வருட மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இந்த காளியம்மன் பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெறும். இதில் தீமிதி திருவிழா, வண்டி வேடிக்கை, வான வேடிக்கை, கண்காட்சி, தேர் திருவிழா என அனைத்து நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக நடைபெறும். இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். இதேபோல் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் இந்த மார்ச் முதல் வாரத்தில் சிறப்பான கோவில் விசேஷங்கள் நடைபெறும். இதற்காகவே வெளியூர் மக்கள் ஆவலாக வந்து தங்கியிருந்து விழாவை சிறப்பிப்பார்கள். இந்த காளியம்மன் கோயில் மிகவும் பழமையான கோயில் என்பதால் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற தீச்சட்டி மற்றும் அழகு குத்துதல், குண்டம் இறங்குதல் போன்ற வழிபாடு செய்வர். காவல்துறையை சேர்ந்தவர்களும் பாதுகாப்பு பணியில் வெகு சிறப்பாக ஈடுபட்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவார்கள். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆராய்ச்சிப்பட்டி தெருவில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பூக்குழி மண்டபதாரர்கள் மதுரை வரதராஜுலூஸ் அண்ட் சன்ஸ், துரைராஜ் அண்ட் சன்ஸ் குடும்பத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் அனைத்து சமுதாய மக்களும் 100க்கும் மேலான பக்தர்கள் பூக்குழி இறங்கி சிறப்பித்தார்கள். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மாரியப்பனுடன் ஒளிப்பதிவாளர் முத்துக்குமார். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் நேற்று 1/2/2025 அன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பத்திரிகையாளர் நலவாரியத்தை அனைவருக்கும் பலன் தரும் வாரியமாக மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 72வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை துவங்கியது தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில நிர்வாகிகள் கழுகு கே ராஜேந்திரன், எம் டி ராமலிங்கம், லைன் ஏ முருகேஷ், ஆர் விநாயகமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் மாநில தலைவர் தோழர் TSR சுபாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர் நலவாரியத்தில் உள்ள தொய்வுகள், சிக்கல்கள் குறித்து பலர் கண்டன உரை நிகழ்த்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் லயன் டாக்டர் லீ பரமேஸ்வரன் நன்றி தெரிவித்தார். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சென்னை தலைமை நிருபர் வெங்கடேஷன்.